பொறப்புலேருந்தே பார்த்துப்போம். ஒரு ஃபேமிலியில பொறக்குறாங்க, ஒரு சின்ன குழந்தையா பொறக்குறாங்க. எல்லாரும் சின்ன குழந்தையா தானேங்க பொறப்பாங்க அப்படின்லாம் கமெண்ட்ல கேட்கக்கூடாது. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஒரு ஒரு ஃபேமிலியில ஒரு மீனராசி குழந்தை பொறக்குது அப்படின்போது வந்து பாருங்க, மத்த குழந்தைங்க மாதிரி இந்த குழந்தைங்களும் நல்ல செல்லமா, நல்ல சந்தோஷமா வளருவாங்க. முக்கியமா மீனம் நெறைய செல்ல பிள்ளைகளா வருவாங்க. தாத்தாக்கு செல்ல பிள்ளை, பாட்டிக்கு செல்ல பிள்ளை, அப்பாக்கு, அம்மாக்கு அப்படி ரொம்ப செல்ல செழிப்புல, செழிப்புல வளருவாங்க பெரும்பாலும். ஒரு சிலர் வந்து ஏழ்மையான குடும்பத்துல கூட பொறப்பாங்க. ஆனா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல மீனம் பொறந்தா கூட அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் ஒரு அப்லிஃப்ட்மென்ட் அப்படின்றது இருக்கும். இது பெரும்பாலான ஃபேமிலில நான் பார்க்கறது உண்டு. சரி, அப்படிப்பட்ட குழந்தைங்க அவங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுவாங்க இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போது தே ஆர் வெரி க்ளோஸ் டூ ஈச் அதர். ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அதுல 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட தே வெரி க்ளோஸ். நீ எனக்காக எல்லாமே செய், நான் உனக்காக எல்லாமே செய்றேன். நீ எனக்காக வந்து எப்பயுமே எனக்காகவே இருக்கணும், நான் உனக்காகவே இருப்பேன். இப்படின்ற மாரி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லலாம். லவ்வ பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்க